பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது வேதத்தில் நம்ம எதுக்கோ பயப்படாம தேவனுக்கு பயப்பட கற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். எதை பார்த்தாலும் தேவன் என்னை கவனிக்கிறார், தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் நிச்சயமா இந்த காரியங்களை என்னை நியாயம் தீர்ப்பார். பயம் இருக்கட்டும். பயமில்லாமல் பாவம் செய்வது, பயமில்லாமல் என்ன பண்ணுற சுற்றி திரிவது, பயமில்லாமல் என்ன பண்ணுற ஆலயத்துக்கு வந்து அசட்டியாக இருப்பது, இந்த பயமில்லாத காரியங்களை தேவனிடத்தில் நீங்கள் கொண்டு வரக்கூடாது. பயம் ரொம்ப முக்கியம். எங்கே பயப்படணும்? தேவ சமூகத்தில். இப்போ தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் பயப்பட ஆரம்பிச்சான்னா வெளியில் போனால் தைரியமாக இருப்பான். எதை கண்டும் பயப்பட மாட்டான், எந்த பிரச்சனை கண்டும் பயப்பட மாட்டான். கர்த்தர் என் கூட இருக்கிறான், கர்த்தர் என்னை நடத்துவா, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறான். இன்னைக்கு வேதத்தில் நிறைய பேர் அப்படி பயந்து நடந்தார்கள், தேவனுக்கு அப்படி கீழ்ப்படிந்தார்கள், தேவனுக்கு அவ்வளோ உண்மையாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் அப்படி பயப்படக்கூடியவர்களாய் மாற வேண்டும். வேதத்தில் பார்க்கும்போது பாருங்க, ஒபதியா என்ற ஒரு மனுஷன் தான். இந்த ஒபதியா பாருங்க, ஒரு ராஜா கிட்ட வேலை செய்தாலும் தேவ பிள்ளைகளை போஷிக்கக்கூடிய ஒரு மனிதனாய், கர்த்தருக்கு பயந்ததுனால தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பண்ண உதவி செய்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். 100 பேரை என்ன பண்ண தனித்தனியாக வைத்து அவங்களுக்கு வேண்டிய ஆங்காரங்களை கொடுத்து எப்படி ஒரு மனுஷன் இதெல்லாம் செய்ய முடியும்? கர்த்தருக்கு பயந்ததுனால, கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் போச்சுட்டா கர்த்தர் எங்கள் குடும்பத்தை என்னையும் வழிநடத்துவார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை வைத்தார்கள். அப்போ தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு மனிதனாய் இந்த உபதியை காணப்படுறார். வசந்த 10 வாசிப்போம். 1 ராஜாக்களில் 18ஆம் அதிகாரம் 3-4 வாசிப்போம். ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். எசேபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். கவனிங்க, ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன் ராஜாங்கத்தில் வேலை செய்கிறான். ராஜாவுடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னா, தீர்க்கதரிசனம் கொண்டு போட்டு தீர்க்கதரிசனம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது 100 பேரை காப்பாற்றக்கூடிய ஒரு மனுஷனாக மாறினார். நல்லா கவனிங்க, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னா, கர்த்தருக்குண்டான பிள்ளைகள் இருப்பார்கள்னா அவர்களை நீங்கள் என்ன பண்ண தேற்றக்கூடியவராய் பலப்படுத்தக்கூடியவராய் மாறும். அவர் கிடக்கிறாருங்க, அப்படி கிடக்கிறாரு, இப்படி கிடக்கிறாரு, அவருக்கு நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்த நோக்கமே, கர்த்தர் நமக்கு ஒரு உயர்ந்த சார்ந்த கொடுத்தது என்னன்னா, கர்த்தருக்குரியவைகளை நாம் தாங்குவோம், கர்த்தருக்குரியவைகளை நாம் தேற்றுவோம், கர்த்தருக்குரிய காரியங்களை என்ன பண்ணுவோம் நடத்துவோம்னு சொன்னால் கர்த்தர் அதுக்காக தான் உன்னை தெரிந்து கொண்டார். ஆனால் நீங்களும் என்ன பண்ணுறதில்ல, உயர்ந்திருந்தா நான் நல்லா இருக்குண்ணா, நான் எப்படியோ சேஃப்டியாக இருக்குண்ணா, என் குடும்பம் நல்லா இருக்கா அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளை, நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன். இந்த உபதியாவை குறித்து அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். இந்த பயந்து நடந்தவன் கர்த்தருடைய பிள்ளைகள் சாகும்போது அவர் சாவுக்கு விடக்கூடாம அவங்களை மறைத்து வைத்தான், ஒழித்து வைத்தான், அவளை பாதுகாக்கக்கூடியவன். இன்னைக்கு வேதத்தில் ஏன் இந்த உபதியா பேர் எழுதப்பட்டிருக்குது? இந்த உபதியா கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். இன்றைக்கி நாம் கூட ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டுடைய சமூகத்தை நாடுகிறோம், கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கிறோமா? நம்ம என்ன பயம்னா கை கட்டி நிற்கிறது பயம்? அப்படி இல்லைங்க. பயம் இப்படி கையை கட்டி இந்த பக்கம் திரும்பணும் ஒரு குறைவாக பேசுறது தான் பயம் நினச்சிங்க. இல்லை இல்லை, கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை செய்வதுதான் நான் பயந்து நடக்கிற விஷயங்கள், நான் பயந்து வாழக்கூடிய விஷயங்கள், நான் பயந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நீங்கள் தேவனுக்கு பயந்து நடங்கள். எந்த காரியத்தில் நான் பயப்படாமல் போயிட்டேன்? ஒரு வசனத்தை கேட்கும் போது அந்த வார்த்தையை அசட்டியாக கேட்கக்கூடாது. அந்த வார்த்தைக்கு நான் எப்படி கீழ்ப்படி போகிறேன், அந்த வார்த்தை என்னை தேடி வரும்போதே நான் இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பேன், இந்த வார்த்தையின்படி வாழ்வேன் தான் கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருப்பாரு. நாமளும் அந்த வார்த்தைகளை பார்த்து விட்டு படித்து விட்டு ஒரு சில நேரத்தில் வாக்குத்தத்தமாக இதை எடுத்து பாக்கெட்டில் சொல்லிக்கணும், பைபிளை வச்சுட்டு அதுபடி வாழாமல் இருப்போம். அப்போ நம்ம அந்த வார்த்தையை அசட்டை பண்ணுகிறோம், நாம் பயமில்லாமல் வாழுகிறோம். இந்த பயம் இல்லாமல் வாழும்போது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த மனிதன் பாருங்க பயப்படுவான். எதுக்கு பயப்படுவான்னா, வியாதி வந்தால் வியாதிக்கு பயப்படுவான். ஒரு மனிதருக்கு கூட இருந்தால் இருப்பார், அவர் பார்த்தா இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். என்னன்னு கேட்டால், ஐயோ நான் சாப்பிட்டேன்னு சொன்னால் நைட்டுக்கு அவ்வளோதான் ப்ரெஷர் ஓவர் ஆகிடும், அப்படி சாப்பிட்டேன்னு சொன்னால் பிபி அதிகமாகிடுயா, அவ்வளோதான், நாளைக்கு நம்ம பெட்டில் தான் இருக்கும்.
பார்த்தீங்களா பயம் எங்கே வந்துச்சு பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய பயம் இல்லைன்னா வியாதிக்கு பயப்படுவேன், கடங்காரனுக்கு பயப்படுவேன், உன்னை வீட்டை சுற்றில இருக்க பிரச்சனை பண்ணுற மனிதனுக்கு பயப்படுவேன். ஏதாவது ஒரு வகையில் பயம் என்ன பண்ண பிடிச்சிக்கும். என்ன பண்ண பாருங்க இப்போ அதுக்கு அவனுக்கெல்லாம் பயப்படுத்த விட நான் தேவனுக்கு பயப்படுறேன்னு தேவ சமூகத்தில் பயப்பட ஆரம்பி. தேவனுக்கு உகந்தவனா என்னை மாற்றிக்கொள், தேவனுக்கு பிரியமா என்னை நடத்து. தேவனுக்கு பயந்து நடக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து நடந்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது, நிறைவு உண்டாகும். உங்களை அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பாருங்கள், இங்கே நாம் பார்க்குறோம் தேவன பிள்ளையில தேவனுக்கு அவர்கள் பயந்து நடந்ததுனால அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வருவார். எபெத் மெலகுன்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் இருக்கிறான். இந்த மனிதன் பாருங்கள், இவரும் ராஜ சமூகத்தில் தான் வேலை செய்கிறார், ராஜாவுக்குரியவர்களாக இருக்கிறார். அங்கே ஒரு மனிதன் பிரச்சனைக்குள்ளே இருக்கும்போது பார்த்துட்டு, ஆமாம் இவனெல்லாம் அப்படி தாங்க நொறுக்கணும், அதுக்காக உங்களை உயர்த்தி வச்சிருக்கிற ஆண்டவர், உன்னை எத்தியோப்பியா இருக்கிற உன்னை இந்த தேசத்தில் உயர்த்திருக்காருன்னா நீங்கள் அப்பயே தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் என்னை இங்கே உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னா, கர்த்தர் என்னை ஒரு திட்டம் வச்சுருக்காருன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்வேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு பாருங்கள், ஒரு உயர்ந்த பதவிகளை ஆண்டவர் கொடுத்திருப்பார். அந்த உயர்ந்த பதவிகளை பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருடைய பிள்ளைக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, குறைவுபட்டு காணப்படுறாங்க, குறைவோடு இருக்கிறாங்க. ஏங்க கர்த்தரை உயர்த்தி ஒரு அதிகாரியாக வைத்திருக்காருன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இன்னும் உயர்ந்த பதவிகளை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் என்ன பண்ணுவோம், ஆண்டவர் அறியாதவனுக்கெல்லாம் பயந்து நடந்து அவங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் வந்தால் ஏளனமாக பண்ணுது. அது சொல்லுவான், ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கிறிஸ்தவனுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. காரணம் தெரியுமா, அவன் கர்த்தருக்கு பயப்படாதவன், கர்த்தருடைய காரியங்களை விரும்பாதவன், கர்த்தருக்கு நன்மை செய்ய விரும்பாதவன், இப்படியாப்பட்ட மனிதனாக காணப்படுறான். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். எரேமியா எடுத்துக்கொள்ளுங்க, 38ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்கும். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். இங்கே பாருங்க, எத்தியோப்பியன் கேள்விப்பட்டான். ராஜா அங்கே உட்காந்துருக்கான், உள்ள துறவில் போட்டாங்கன்னு. எருமையாக போட்டாங்களா, ஒரு கிறிஸ்தவனை போட்டாங்களா, ஒரு தீர்க்கதரிசியை போட்டாங்களா, தேவனுடைய பிள்ளையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எத்தியோப்பியன் பாருங்க எழுந்து தன்னுடைய வேலையை விட்டுட்டு ஓடக்கூடிய மாறுகிறான். ராஜா உட்காந்துருக்க ராஜா கிட்ட போய் பரிந்து பேசுகிறான். ஐயோ இப்படி விடக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் பேசுகிறான். அங்கே இருந்த ஒரு கிறிஸ்தவனும் உதவி செய்யவில்லை. அங்கே இருந்தவன் கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறான். கர்த்தர் ஏன் ஒருவனை உயர்த்துகிறான் என்று சொன்னால், அவன் பயந்து நடந்தால் அவனுக்கு ஒரு உயர்வு. அப்போ பயந்து நடப்பது என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஏதாவது ஒரு வகையில் தாங்கக்கூடியவனாய் மாற வேண்டும். நான் என்னை உயர்த்தி வைத்திருக்கான்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் அற்பமாக பார்க்கத்த என் வேலை. அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டும், என்னால் முடிஞ்ச உதவிகளுக்கு நான் செய்வேன். ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் கஷ்டப்படணும், ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு உதவி செய்யும். இல்லை என்னால் முடியலன்னா யார்கிட்ட என்ன பண்ண சொல்லுவேன், இவங்களுக்கு இந்த உதவி செய்யுங்க நல்லாயிருக்கும், இவங்களுக்கு இந்த மாதிரி தேவைகள் இல்லை, நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்களா அங்கே இருக்கவங்களுக்கு சொல்லுவேன், அவங்க வருவாங்க, கொஞ்சம் நீங்கள் உதவி செய்யுங்க இவங்களுக்கு. ஏன்னா அவன் கிறிஸ்தவன். என்னை கர்த்தர் உயர்த்தி வைத்த நோக்கமே அவங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான். அதுதான் நான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஏதோ கையை கட்டின ஆண்டவரே முன்பாகன்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் அற்பமாக பார்த்தேன் இல்லைங்க, அவருடைய ஜனங்க, அது அவருடைய ஜனத்துக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். ஒரு மனிதன் பாருங்கள், ஊட்டியில் வந்தார். ஐயா இந்த மாதிரி நான் இந்த பகுதிக்கு வந்திருக்கேன், நான் ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயமா வந்திருக்கேன், எந்த ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னு இந்த இடத்துக்கு அங்கே போங்க, நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன், ஜபம் பண்ணுறேன், அங்கே ஒருத்தர் நான் சொல்கிறேன்னு சொன்னேன். அங்கே ஒருத்தருக்கு நான் சொல்லி ஜபிக்க சொன்னேன். அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வராரு, அவங்க நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அவங்க நம்பர் இது பண்ணுங்கள். உடனே அவங்க ஃபோன் பண்ணோன்னே அவங்க வந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு பண்ணாங்க, அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவங்கள அனுப்பிவிடும் போது அவ்வளோ சந்தோஷப்பட்டார். என்னை கர்த்தர் உயர்த்தின் நோக்கம் நான் ஒரு கிறிஸ்தவனுக்கு உதவி செய்வதற்காக. இன்றைக்கி நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து நன்மை செய்ய அவனுக்கெல்லாம் என்ன தெரியுது, போட்ட கூட காசு செலவு பண்ணுறோம் அப்படி சொல்லக்கூடாது. அதில் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவல் சாலையின் முற்றத்தில் இருந்தான். கவனிங்க, இந்த எத்தியோப்பியன் பாருங்க போனான், போயிட்டு ராஜா கிட்ட பேசலாம், ராஜா கிட்ட பேசிட்டோம்னா உதவியை பெற்றுக்கொண்டு அங்கே கயிறுகளை போட்டு அவனை தூக்கி எடுத்து வெளியிலே கொண்டு வருகிறான். எத்தனை உதவி செய்கிறாங்க. இது கர்த்தருக்கு பயப்படுற பயம்.
இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்தவர்கள் எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை தாங்கக்கூடியவராக இருக்கிறாங்க. இன்றைக்கு நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்யாமல் இருக்கக்கூடாது. ஏதாகிலும் ஒரு உபத்திரப்பட்டிருந்தால் நீ திறப்பில் நின்று, அப்பா அவளை ரட்சிங்கப்பா, அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, அவளை மீட்டெடுங்கப்பா, அவருடைய குடும்பம் இவ்வளவாய் வேதனைப்படுதுப்பா, காலையில் ஒரு அற்புதத்தை நான் பார்க்கணும் ஆண்டவர்னு சொல்லிட்டு உட்கார். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். நிறைய நேரத்தில் பயந்திருக்கிறேன்னு சொல்லி கர்த்தருடைய வேலைகளை செய்யாமல் இருக்கிறீங்க. இப்போ தேவன் அங்கே இருந்து என்ன பிடிப்பாரு? அவனை விழித்திருப்பாரு. அதே வேலை தான் இவர் செய்கிறான். கர்த்தருக்கு பயந்தவர்கள் அப்படின்னா அப்படித்தான் கர்த்தருடைய வேலைகளை செய்து முடிக்கிறார். இப்படி அவர் செய்ததுனால அவரை கர்த்தர் எப்படி வைத்தனா 39 அதிகாரத்தில் 16 வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க. எரேமியா 39:16 விதமாய் சொல்லுகிறது, நீ போய் எத்தியோப்பியனாகிய எபெத்மேலேக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன், அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சொல்றாரு பாருங்க, இந்த எத்தியோப்பியன் மண்ணை காப்பாற்றணும்னு அங்க இருக்கிற காரியங்களை சொல்லும் போது, இந்த தேசத்தின் மேல நான் என்ன பண்ண போறேன், என் வார்த்தைகளை இருப்பேன். அந்த வார்த்தைகள் அப்படின்னா நன்மை அல்ல தீமையாக தான் வரப்போகுது. ஆனால் இந்த காப்பாற்றப்பட்ட எத்தியோப்பியனை கர்த்தர் தரமா சொல்றாரு, உன்னை நான் காப்பாற்றுவேன், உன் பிராணன் உனக்கு கிடைத்த ஒரு கொள்ளை பொருளாக இருக்கும் என்று அவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவரை காணப்பட்டார். யார் ஒருவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வேலைகளை செய்கிறார், அவனை தேவன் காப்பாற்றுகிறார், அவனை உயர்த்துகிறார், அவனை மேன்மைப்படுத்துகிறார், அவனை கனத்துக்குரியவனாய் மாற்றுகிறார். இந்த நாளில் நீங்கள் கர்த்தருக்கு இப்படி பயந்து நடக்கிறவர்களாய் மாற வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் மாற வேண்டும், கர்த்தருடைய பணிகளை செய்யக்கூடியவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். அனனியான்ற ஒரு மனிதன் இருந்தார். இந்த அனனியா பாருங்க, தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் வைத்தவர், தேவனுடைய உறவில் இருக்கிறார். இந்த அனனியா இந்த சவுல் ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொண்டு வரும்போது அனனியா கிட்ட போன் அனுப்புறார். அனனியா சொல்றாரு, நான் செய்ய மாட்டாண்டவரை, இவன் தான் எல்லாரையும் துன்பப்படுத்தினவன், இவன் தான் எல்லாரையும் வேதனைப்படுத்தினவன், இவன் இப்படியே கிடக்கட்டும். அனனியா கிட்ட தேவன் பேசுறார், எப்பா நீ போய் என்ன பண்ணு, வேலையை செய், அவனுக்காக ஜெபம் பண்ணு, அதுக்காகத்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். பாருங்க, இந்த அனனியா பாருங்க, உடனே கர்த்தருக்கு பயந்து செய்ய மாட்டேன்னு சொன்னவர் அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபித்ததுனால் என்ன நடந்துருமா, அவன் கண்களில் இருந்து செதில்கள் விழுந்தது. அவன் புறஜாதிக்கு மத்தியில் ஊழியம் செய்கிறவனாய் மாறினான். அன்னைக்கு அவர் செய்யாமல் போயிருந்தா புறஜாதிகளுக்குள்ள பெரிய ஊழியம் நடந்திருக்காது. இன்றைக்கு கூட கர்த்தருக்கு பயந்த ஜனமே, உங்ககிட்ட கர்த்தர் ஒரு வேலை சொன்னா அதை உடனே செய்ய பாருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்கள் கூட இருந்து வழிநடத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஜனமாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்கள் கூட வந்து வழிநடத்த வல்லவருக்கு அச்சபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சுத்தம் பண்ணுறோம். இப்போதும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உமக்கு பயந்து நடக்கிற ஜனங்கள் உம்முடைய வேலைகளை செய்யத்தக்க வண்ணமாய், நீர் என்ன வேலைகளை செய்ய சொன்ன அந்த வேலைகளை செய்து முடிக்கிறவளாய் அன்றே கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று அவள் செய்து காட்டுட்டு கர்த்தருக்கு பயப்படுறேன் என்று சொல்லி அவங்க இஷ்டம் போல தூங்கி கொண்டு நாட்களை வீண்விதமாக கழித்து கொண்டு அப்பா சுற்றி திருவிழா இராதபடி கண்டனர். உமக்கு பயந்த ஜனம் என்று காண்பிக்க, உம்முடைய வேலைகளை செய்து முடிக்க நாட்கள் குறைவாக இருக்கிறதே, நான் கர்த்தருடைய பணிகளை செய்யணுமே, கர்த்தர் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு உம்முடைய பணிகளை செய்ய ஒருவருக்கும் கிருபைத்தார். வழிநடத்தும் பெரிய காட்சி எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி, இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600006 9.